திருக்குறளின் நற்பதிகாரம் 79 அதனை தலைப்பாக வைத்திருக்கிற நம்முடைய ரவிக்குமார் அவர்களுக்கும் இயக்குனர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நான் பாராட்டி மகிழ்கிறேன். கதையுடைய கரு நட்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய நற்பதிகாரம் 79 என்று சொல்வதற்கு நம்முடைய கமலேஷ் அவர்கள் இவ்வளவு அழகா தமிழ்ல குரலை எழுதிக்கிட்டு நற்பதிகாரம் 79 பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த கமலேஷ் நற்பதிகாரம் 79 சொல்லிட்டு எங்களுக்கு கேளுங்க சார். அதுல எனக்கு கொஞ்சம் உரிமையோடய நான் சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுறேன். கடந்த 55 ஆண்டு காலமாக எந்த மேடையில் பேசினாலும் நான் ஒரு திருக்குறளை சொல்லித்தான் என்னுடைய பேச்சை முடிப்பேன். அந்த திருக்குறளை முடிக்கிற எனக்கு ஒரு மரியாதை இருந்தாக இந்த விழாவிலே என்னை பேச சொல்லி இருக்கிறார்கள் என்று நான் பெருமைப்படுகிறேன். இயக்குனர் ரவிச்சந்திரன் அவர்கள், இயக்குனர் எனக்கு இந்த நட்பதிகாரம் இந்த டைட்டில் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாடோடிகளுக்கு முதல்ல வச்ச டைட்டில் தான். நட்பை தொட்டவர்கள் யாருமே தோல்வி அடைஞ்சதா சரித்திரம் கிடையாது. தியேட்டருக்கு போனேன், டைட்டில் போட்டாங்க, படம் தான் போட்டாங்க. படம் முடிஞ்சது, படம் வந்து இன்டர்வியூ விட்டது, வெளியே போய் காஃபி சாப்பிட்டுட்டு வந்தேன். வந்தா திருப்பி டைட்டில் போடுறாங்க. என்னடா மறுபடியும் டைட்டில் போடுறீங்கன்னு கேட்டா, நீங்க பார்த்த படத்தை தூக்கிட்டோம், இது வேற படம் கேட்டோம். இதுதான் இன்றைய உண்மையான நிலவரம். அதனால இந்த மாதிரி சூழ்நிலையில இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுங்க, இவ்வளவு பேரு நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தாலே போதும் இந்த படத்தோட வெற்றிக்கான அடையாளம். இவ்வளவு நட்பை சேகரிச்ச இயக்குனர் ரவிக்கும் தயாரிப்பாளர் ரவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவரை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார், அவ்வளவு இருக்கு. வெகு சீக்கிரம் வந்து கூல் டவுன் ஆயிட்டு மறுபடியும் நீங்க எல்லாரையும் கூல் படுத்துற அளவுக்கு நிறைய படங்கள் பண்ணுவீங்க. எல்லா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் தான் எனக்கு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய ஸ்டுடியோஸ் எல்லாமே வந்து அவர் தான் கூல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த சினிமா உலகம் அவரை கூல் பண்ணணும். மற்றபடி ஒவ்வொருத்தரையா நான் வந்து வாழ்த்துறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா யஷ்வந்த் சார் வாழ்த்துட்டாரு. மனோபலா சொன்ன மாதிரி அவர் கடைசியா பேச சொல்லியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் முதல்ல பேச சொன்னாதான் மேடையில் இருக்கவங்களுக்கும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் அவர் மூலியமா தான் கிடைக்கும். அவரை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார், அவ்வளவு இருக்கு. வெகு சீக்கிரம் வந்து கூல் டவுன் ஆயிட்டு மறுபடியும் நீங்க எல்லாரையும் கூல் படுத்துற அளவுக்கு நிறைய படங்கள் பண்ணுவீங்க. எல்லா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் தான் எனக்கு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய ஸ்டுடியோஸ் எல்லாமே வந்து அவர் தான் கூல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த சினிமா உலகம் அவரை கூல் பண்ணணும். மற்றபடி ஒவ்வொருத்தரையா நான் வந்து வாழ்த்துறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா யஷ்வந்த் சார் வாழ்த்துட்டாரு. மனோபலா சொன்ன மாதிரி அவர் கடைசியா பேச சொல்லியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் முதல்ல பேச சொன்னாதான் மேடையில் இருக்கவங்களுக்கும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் அவர் மூலியமா தான் கிடைக்கும். நட்புக்கு ஒரு உதாரணம் ரவிச்சந்திரன். அந்த மாதிரி நட்புக்கு இனி எதிர்காலத்தில் ஒரு படமா நட்பதிகாரம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை சாங்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னன்னா, மிட் நைட்ல 12 மணிக்கு ஏசி போச்சுன்னா போன் அடிச்சேன்னா உடனே வந்து பார்ப்பாங்களே, அது பார்க்காம போயிடுவாங்களோ அந்த பயத்திலையும் வந்த. அது இல்லாம டெக்னோகூல் ரமேஷ் என்னுடைய நெருங்கிய நண்பர், அவருடைய நெருங்கிய நண்பர் பட் வெங்கடேஷ் பட். ரமேஷோட அண்ணன் தான் இவரு. டெக்னிக்கலி சிஸ்டமேட்டிக், ரொம்ப 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 நட்போடு தான் எல்லா வேலையும் செய்வாங்க. எது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா எனக்கு அவங்களோட தொடர்பு இருக்கு. வரவேற்கணும். ஏன்னா இன்றைக்கு சினிமா வந்து 1000 துறைகள் சொன்னாலும்
ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஷிப்பினுடைய கேப்டன் வந்து சினிமா படம் எடுக்கிறாரு. ஒரு பைலட், அதாவது பைலட்ஸ் வந்து படம் தயாரிக்கிறாங்க. டாக்டர்ஸ், போலீஸ் அதிகாரிகள், இன்னும் சொல்ல போனா திருடம் கூட படம் எடுக்கிறாங்க. காரணம் அப்படி செய்யற ஒவ்வொரு இதுலயும் இந்த தொழிலை வந்து எல்லாருமே நேசிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அதுக்கு சினிமா வந்து இன்னைக்கு வந்து பவர்ஃபுல் மீடியான்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. வல்லினம் படம் முடிச்சுட்டு ஆக்சுவலி இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் படம். ஏன்னா நான் வல்லினம் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ அன்னைக்கு ஈவினிங் எனக்கு வந்த முதல் கால் வந்து டைரக்டர் ரவிச்சந்திரன் சார். அவர் கால் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிருக்குன்னு வாழ்த்தினாரு. ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களையும் ஊக்குவிக்கிற, எங்களுக்கும் சினிமாவில் வந்து ஒரு வாழ்க்கை இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தர இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் டைரக்டர் ரவிச்சந்திரன் சார் ஆக்சுவலி நான் சொன்னா பொய்யா இருக்கும். பட் வந்து ரொம்ப நாளா ஐ திங்க் ரொம்ப வருஷமா நான் காலேஜ் படிக்கிறப்போ என்னோட ஒரே ரெயின்போ வந்து முதல் கனவே ஃப்ரம் மஜ்னு. அதுதான் வந்து என்னைக்கு ரெயின்போ இருந்துச்சு. அப்போ வந்து டிகேஸ்லாம் வரப்போ வந்து வீட்டில் இந்த ஊஃபர்லாம் வாங்குவோம் இல்லையா, அப்போ வந்து சாங் வந்து அந்த எஃபெக்ட் பார்க்கறதுக்கு நாங்கள் மஜ்னு சாங்ஸ் தான் போட்டு பார்ப்போம். ஏன்னா அடிக்கும், டிக் டிக் டிக்னு அடிக்கும். அப்பவே வந்து அவ்வளோ எஃபெக்டிவான நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணாரு சார். ரொம்ப தேங்க்ஸ். எங்களை மாதிரி ஏன்னா அவர் நினைச்சிருந்தா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். எங்களை மாதிரி நியூ ஃபேஸ் போட்டு படம் பண்ணுங்கிறது அவர் கிடையாது. கண்டிப்பா அவர் பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கலாம். பட் ஸ்டில் எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. பண்ணலாம்னு சொல்லிட்டு மிஸ்டர் சசி, மிஸ்டர் மிஸ்டின் இன்ட்ரடியூசிங் மீ அந்த இண்டஸ்ட்ரிக்கு. அப்புறம் டாக்டர் ரவிச்சந்திரன், ஒரு லாஸ்ட் 1.5 years கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸில் நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கேன். ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட். I'd like to thank the entire cast and crew for the support. இந்த படத்தை எங்கள் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பரிகாரம் சொல்கிறேன். ஸோ முதல்ல நான் இதில் ஒர்க் பண்ண எல்லாரும் பற்றி நான் நிச்சயமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். டேரக்டர் சார், கண்ணகிரி சொன்னால் மஜ்னு எல்லாமே என்னோட ரொம்ப ஃபேவரட் மூவி. எப்போ பார்த்து ரொம்ப ரெஸ்பெக்ட். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அவர் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹானஸ்டாக சொல்லணும்னா டே நைட்டாக ரொம்ப ஒர்க் பண்ணி இந்த படத்தை ஒரு நல்ல படமாக கொண்டு வரணும்னு ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் கேமராமேன் சார், அவர் குருதேவ் சார் ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு படத்தை வந்து புதுசாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பை ஃப்ரேம் எனக்கு ரொம்ப நான் ரசித்தேன். ஒரு தடவை அந்த செட்டில் இருக்கிறப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பண்ணுற ஒரு ஒர்க்கும் எனக்கு நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன். அவர் பண்ண ஒரு விஷயமும். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார் இந்த படத்தில் வந்து 5 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பாட்டு தேவா சார் வந்து அவர் பாடிப்பார். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க. தேங்க்யூ தேவா. இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து பயங்கரமாக ரசிப்பாங்க. நான் நிச்சயமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுவும் வர விஷயத்தை இந்த பாட்டு வந்து எப்போவுமே வந்து வந்துட்டு தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். அதுக்கு நான் கேரண்டி. ப்ரொடியூசர் மிஸ்டர் ரவிக்குமாரோட டாட்டர். ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்லாருக்கும் முதல்ல தேங்க் பண்ணணும். ஏன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட். ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்பா வந்து என்ன வந்து பொண்ணு பண்ண போறா அப்படின்னு பார்க்காம அவளால முடியும், அவளுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சு எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அப்பாவுக்கு பெரிய தேங்க்ஸ். சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு தேவை. அதுக்காக நிறைய பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ. First of all, I would like to thank Ravi sir for giving me this wonderful opportunity. ஏன்னா சாரோட பழைய படங்கள் எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். தேவா சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ரஞ்சித் பரோட் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறது ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் யூ சார். வட்டாரங்கிறது சினிமாவில் நிறைய இயக்குநருக்கு இருக்கு. இயக்குனர் இந்துசாமிக்கு ஒரு நட்பு வட்டாரம், நம்ம ஸ்டாலின் சார் இருக்காரு, அவங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரம் இருக்கு.
சமுத்திரகனிக்கு பெரிய நட்பு வட்டாரம் இருக்கு. பிரவீன் கந்தி இருக்காரு, அவருக்கு நட்பு வட்டாரம் இருக்கு. இந்த நட்பு வட்டாரம் இல்லாத ஒரு இயக்கம் நான் தான் நினைக்கிறேன் சினிமாவில். ஒளிபரப்புக்கு ரொம்ப நன்றி. புரிஞ்சுதா? ரொம்ப நன்றி சார். இவ்வளவு அழகாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோனை காட்டியிருக்கீங்க, ஹீரோவை காட்டியிருக்கீங்க. அப்போ அவங்க எடிட்டர் இன்னும் நிதானமாக ஆடியன்ஸ் ரசிக்கட்டும்ட்டு அவரும் ரசிச்சு நம்மளும் ரசிக்க வச்சிருக்காரு. அதுக்கு நிறைய படத்துல பார்த்தா நடிக்கிறவங்களோட படம் பார்க்கறவங்க அழகா இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல பார்த்தோம், நடிகர்களும் அழகா இருக்காங்க, நடிகைகளும் அழகா இருக்காங்க. அதை பிக்சரைஸ் பண்ண கேமராமேன் அப்படி அழகா கொடுத்திருக்காரு. எடிட்டர் எல்லாம் அவ்வளவு அற்புதமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஏன்னா இப்ப அவர் தான் ஹீரோ. அவர் பேசும்போது அவ்வளவு சாஃப்டா பேசுறாரு, ஆனா பாடும்போது குப்பன் ஒரு அற்புதமான ஒரு வாய்ஸ். அவருடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை. எனக்கு இசையமைத்த எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தார். ஒரு நல்ல மனிதர். அவர் கொஞ்ச நாள் கேப்னு சொல்றாங்க, அது விதி, இயற்கை. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா தான் வருவார். நல்லா பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு பிரேமும் நல்ல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகா பண்ணி சொல்லு சொல்லு செல்லமா பாட்டுக்கு பாம்பேல இருந்து ஆக்சுவலா ஒரு மாடலை வர வச்சோம். அந்த சாங்கோட பீட்டை கேட்டுட்டு ராஜ்சுந்தரம் வந்து என்ன சொன்னாருன்னா, எல்லாத்தையும் அப்படி நிறுத்துங்க, நான் பாத்துக்கிறேன் இந்த பாட்டை, இந்த வருஷத்தோட ஹிட் அதுதான் அப்படின்னு சொன்னாரு. எங்களுக்கு தெரியாது, நீங்க தான் கேட்டு நாங்க வந்து அப்பட்டோன்னு எல்லாம் வந்து வரவழைச்சு கேன்சல் பண்ணிட்டு ராஜசுந்தரம் சோலோவா நான் எடுக்கிறேன் சார் இந்த பாட்டை அப்படின்னு சொல்லி உங்க பீட்டை கேட்டுட்டு தேவா சாரும் ஒரு அந்த 1-2 ஒரு இன்வால்வ் பண்ணியிருக்காரு. அது எல்லாரும் இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஹிட்டா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க தான் அந்த ஹிட் பண்ணணும். ஒரு சில பேர் பாத்துறீங்க, லேட்டா வந்தவங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. திருப்பி பாக்குற ஆப்பர்ச்சுனிட்டி நாளையில இருந்து டிவியில கிடைக்கும். இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவங்க கூட திருப்பி ரிப்பீட் பண்றோம். ராஜு அவ்வளவு கான்பிடண்டா சொன்னாரு, சார் இது சோலோ சார். ஏன்னா அந்த ஒரு ஆள் ஆக்சுவலா தேவா சொல்றது அவர் கரெக்டா கண்டுபிடிச்சாரு. ஒரு பாம்பேல இருந்து ஒரு மாடல் வர வச்சோம், வந்து அது இல்லை கேன்சல் பண்ணிட்டு சோலோவா அவர் பண்ணாரு. அவரோட தன்னம்பிக்கை, தேவாசரோட சாங் மேல இருக்கிற நம்பிக்கை, தீபக்கோட மியூசிக்ல இருக்கிற நம்பிக்கை. ஸோ வந்துட்டு எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி. நான் இதை ஒருத்தரும் தனித்தனியா சொல்ல முடியாது. மீடியா நண்பர்கள் அதாவது மே 2 படம் பிளான் பண்றோம். இதே ஒரு படத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். நன்றி. அப்புறம் நட்பதிகாரம் ஒரு டைட்டில் இருக்கு, ரொம்ப பொருத்தமான விஷயம். என் நண்பன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோட முதல் விஷயம். இதுதான் சார்